Today I do have the burden to share about the faith in God. ஆண்டவர் மேலுள்ள விசுவாசத்தை குறித்து பேச விரும்புகிறேன். When Apostle Paul wrote to the church in Corinth, கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். When he wrote the letter to them, he is mentioning about three important things in the 13th chapter. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்திலே மூன்று முக்கியமான காரியங்களை பவுல் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். He says these three things last forever. இந்த மூன்று காரியங்களும் எப்பொழுதும் இருக்கும் என்று பவுல் சொல்கிறார். He says number 1 is faith. முதலாவதாக விசுவாசம். Number 2 is hope. இரண்டாவதாக நம்பிக்கை. And then number 3 is love. மூன்றாவதாக அன்பு. And among these three we all know the love is the topmost one. இந்த மூன்றிலும் மிக முக்கியமானது அன்பே. அன்பே பெரியது என்று வசனம் சொல்லுகிறது. But today, I do have the burden, as I told you before. I would like to share about the faith in God. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அன்புதான் பெரியது என்று. ஆனால் இந்த நாளிலே தேவன் பாரப்படுத்தினபடி விசுவாசத்தை குறித்து பேச விரும்புகிறோம். There's a very good definition in the Bible about faith. விசுவாசத்தை குறித்து வேதத்திலே ஒரு நல்ல விளக்கம் உள்ளது. We all know it's in Hebrews chapter 11. The 11th chapter is full of hall of fame. The faith heroes are there. விசுவாசத்தை குறித்து அதிகமாக எழுதப்பட்டுள்ள 11வது அதிகாரத்திலே நாம் இதை குறித்து பார்க்கிறோம். Many faith heroes are there. அநேக விசுவாச வீரர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. But we don't know who wrote this letter. இதை யார் எழுதினார்கள் என்பது நமக்கு சரியாக தெரியவில்லை. Still there is a debate going on, but we don't want to get inside the debate. வேத பண்டிதர்களிடத்திலே ஒரு பெரிய வாக்குவாதம் போய்க் கொண்டிருக்கிறது. யார் இதை எழுதி இருக்க கூடும் என்று நாங்கள் அதற்குள்ளாக போக விரும்பவில்லை. But the definition is here. அதற்குரிய விளக்கம் இதுதான். Hebrews chapter 11 verse number 1. Verse number 1. மன்னிக்கவும் 11:1. Hebrews chapter 11 verse number 1 is about the definition for faith. Faith is the confidence that what we hope for will actually happen. It gives us assurance about things we cannot see. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. That's the one and only definition we have in the Bible about faith. வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரே விளக்கம் இது மட்டும்தான். What is faith? Faith is about the things that we are hoping for, that we have to put our confidence in it. நாம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. If you ask me or ask anyone else what you are hoping for now, உங்களிடத்தில் யாராவது இப்பொழுது கேட்டால் எதை குறித்து நம்பிக்கையாய் இருக்கிறீர்கள் என்று கேட்டால், people would say I'm hoping for some good things to happen in my life. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சில நல்ல காரியங்கள் நடக்க நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடும். Some people would say I'm hoping for healing in my life. ஒரு சிலர் சொல்லக்கூடும் என்னுடைய வாழ்க்கையிலே சுகத்துக்காக காத்திருக்கிறேன் என்று. Some people they could say I'm hoping for a financial breakthrough in my life. என்னுடைய பொருளாதார வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்திற்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடும். Even some people they are waiting for hoping for some supernatural miracle in their life. ஒரு சிலர் தெய்வீக அற்புதங்களுக்காக காத்திருக்கக்கூடும். So whatever the things that you are hoping for, you have to put your confidence in it. நீங்கள் நம்பப்படுகிறவைகளை குறித்து உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். Faith is the confidence that we hope for will actually happen. நடக்கும் என்று நாம் நம்புகிறவைகளை விசுவாசிப்பதுதான் விசுவாசம். உறுதியாய் இருப்பதுதான் விசுவாசம். So have that confidence in God, okay? ஆண்டவர் மேல் அத்தகைய ஒரு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். The confidence means people have self confidence. I am not talking about the self confidence. ஒரு சிலர் தன்னம்பிக்கையாய் இருப்பார்கள். நாம் தன்னம்பிக்கையை குறித்து பேசவில்லை. It is about, the Bible is talking about putting your confidence in God. ஆனால் வேத புத்தகம் எதை குறித்து சொல்லுகிறது என்றால் தேவன் மேல் உங்கள் நம்பிக்கையை வைப்பதை குறித்து சொல்லுகிறது. In the same chapter we could read about another verse. That's what I said in the beginning. That's verse number 6 also is there. 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், it is impossible to please God without faith. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று நாம் வாசிக்கிறோம். You think about or you talk about anything in the spiritual life, you have to do it with faith. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில எதை செய்தாலும் அதை விசுவாசத்தோடு செய்ய வேண்டும். You name it, anything like prayer or worship or anything, Bible reading, you should have faith to please God or giving. நாம் ஜெபித்தாலும் ஆராதனை செய்தாலும் வேதம் வாசித்தாலும் கொடுப்பதிலும் கூட நாம் விசுவாசத்தோடு செய்ய வேண்டும். Yes, we said even when we give, you should have faith. Then only it will please God.
நாம் விசுவாசத்தோடு கொடுக்கும் பொழுதுதான் அது தேவனை பிரியப்படுத்தும். Yeah, he is such a good God we have. He's a good நல்ல God. தெய்வம் நமக்கு இருக்கிறார். So we have to please God through our faith. நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக தேவனை நாம் பிரியப்படுத்த வேண்டும். Yeah, we have been saved by faith. நாம் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம். It is there in Ephesians chapter 2 verses 8 and 9 says. எபேசியர் 2வது அதிகாரம் 2:9 நாம் பார்க்கிறோம். Yeah, Ephesians chapter 2 verse number 8 and 9 says. எபேசியர் 2வது அதிகாரம் 8:9 நாம் பார்க்கிறோம். For by grace you have been saved through faith. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். And that not of yourselves, it is the gift of God. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. Yeah, faith is not a feeling, it's a gift from God. விசுவாசம் என்பது ஒரு உணர்ச்சி அல்ல, இது தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற ஒரு ஈவு. Yeah, it is there in 1 Corinthians chapter 12 also. We could read about 9 types of gifts are there. நாம் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 9 விதமான வரங்களை குறித்து பார்க்கிறோம். Among those 9 gifts, we could see that supernatural gifts like performing miracles and faith. These are all supernatural gifts are there in the list. இந்த 9 வரங்களிலே பார்க்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சில வரங்களை நாம் பார்க்கிறோம். சுகமளிக்கிற வல்லமை, விசுவாசம் ஆகியவை. So through faith we have been saved. விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். And Romans chapter 1 verse number 17 says. ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். The righteous shall live by faith. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பதை நாம் பார்க்கிறோம். So these are all the things talking about faith. The definition of faith is there, and then other verses are talking about why we should have faith in God. விசுவாசம் என்றால் என்ன என்று பார்த்தோம். எதற்காக விசுவாசம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். More than that, in the last days, it is in Luke chapter 18 verse number 8 says. Luke chapter 18 verse number 8 says. லூக்கா 18:8 நாம் பார்க்கிறோம். I tell you that he will avenge them speedily. Nevertheless, when the Son of Man comes, will he really find faith on the earth? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? Many people will not be in faith in the last days. மனுஷகுமாரன் கடைசியாக வரும்பொழுது அநேகர் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகிவிடக்கூடும். Probably they won't exercise their faith, it seems. That's what I could understand. அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை பயிற்றுவிக்காமல் போகலாம். So the lack of faith is there in the last days. இந்த கடைசி நாட்களிலே விசுவாசம் இன்மையை நாம் பார்க்கிறோம். But I would like to tell you there are 3 obstacles to your faith. உங்களுடைய விசுவாசத்திற்கு 3 விதமான தடைகள் வரக்கூடும். Yeah, number 1 obstacle is fear. முதலாவதான தடை என்னவென்றால் பயம். Number 2 is doubt. இரண்டாவதாக சந்தேகம். Number 3 is unbelief. மூன்றாவதாக அவிசுவாசம். These are the 3 obstacles to our faith. இந்த மூன்றும் தான் விசுவாசத்திற்கான தடைகள். Yeah, let me say that again. There are 3 obstacles to our faith. 3 விதமான தடைகள் உள்ளன. Number 1 is fear. முதலாவதாக பயம். Number 2 is doubt. இரண்டாவதாக சந்தேகம். Number 3 is unbelief. மூன்றாவதாக அவிசுவாசம். Okay. Always the Bible scholars says fear is the absence of faith. That's what they say. வேத பண்டிதர்கள் சொல்லுவார்கள் பயம் என்பது விசுவாசம் இன்மை. Okay, when I talk about fear, I would like to draw your attention to Mark chapter 4. மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். One of the familiar passages we have in the Bible. We all know about the story what had happened. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம் என்ன நடந்தது அப்படினு. Yeah, Mark chapter 4 verses 35 to 41. 35 முதல் 41 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கிறோம். I read the whole chapter, Mark chapter 4, Mark chapter 5. I was reading in my home. 4-5 அதிகாரங்களை வாசித்துக் கொண்டிருந்தோம். Jesus was teaching about few parables to the people. ஜனங்களுக்கு ஒரு சில ஊமைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. Yeah, about the farmer scattering the seed. அந்த விவசாயி விதைகளை விதைப்பதை குறித்து பார்க்கிறோம். And then parable of the lamp. விளக்கை குறித்ததான ஓமையை பார்க்கிறோம். And then parable about the mustard seed. கடுகு விதையை குறித்து பார்க்கிறோம். And then parable about the growing seed. வளர்கிறதான விதையை குறித்து பார்க்கிறோம். And after that, Jesus and his disciples, all the 12,
They are all traveling together in a boat. அதுக்கப்புறமாக இயேசுவும் அவருடைய சீடர்களும் அந்த படகிலே செல்கிறார்கள். Yeah, in the verse number 35, let me read verse number 35 to you. 35வது வசனத்தை வாசிப்போம். As evening came, Jesus said to his disciple, let's cross to the other side of the lake. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். The word is very clear. He says, let's cross to the other side of the lake. ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, நம்ம அக்கறைக்கு போவோம் வாங்க அப்படின்னு. So they took Jesus in the boat and started out, leaving the crowds behind. But soon a fierce storm came up. High waves were breaking into the boat and it began to fill with water. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. Yeah, it was a fierce storm and then high waves. பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பியது. Yeah, the waves are too high, rough sea. We could say that it was a rough sea. அங்க நம்ம பார்க்கிறோம் அந்த கடல் ரொம்ப ஒரு இரைச்சலோடு இருந்தது. But the word of God says Jesus was sleeping with a cushion. கப்பலின் பின்னணியத்திலே அவர் தலையணையை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தாராம். We need to understand Jesus was 100% human and 100% God. ஒன்று நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து 100% தெய்வன். அந்த நாட்களிலே அவர் 100% மனிதனாகவும் இருந்தார். When we read about he is taking rest, he was sleeping, that means he was a human being then. அவர் டயர்டா இருந்தாரு, ரெஸ்ட் எடுத்தாரு, தூங்கினாரு அப்படிங்கறப்ப நமக்கு புரியுது அவர் ஒரு மனிதனாக காணப்பட்டார். Always we think about the divinity of Jesus as well the humanity of Jesus also. நாம் எப்பொழுதெல்லாம் இயேசுவின் உலக வாழ்க்கையை குறித்து நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய தெய்வத்துவத்தையும் நினைக்க வேண்டும், மனிதத்துவத்தையும் நினைக்க வேண்டும். Jesus was tired just you and like me, so he was sleeping with a cushion in the boat. உங்களையும் என்னையும் போல டயர்டா இருந்தாரு, அதனால அவர் சோர்வாக காணப்பட்டபடியினால் ஒரு தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். But the disciples were trying their level best to come out of the storm. அங்கே அந்த சீடர்கள் அந்த புயலோடு போராடுகிறார்கள். And it says Jesus was sleeping at the back of the boat with his head on a cushion. கப்பலின் பின்னணியத்திலே தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தாராம். So far they were listening to the wonderful message from Jesus. இவ்வளவு நேரம் இயேசு கிறிஸ்து கொடுத்த நல்ல எல்லா பிரசங்கங்களையும் ரொம்ப ஆர்வமா கேட்டாங்க. I think 4 parables are recorded here in Mark chapter 4. இந்த மார்க் 4வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 4 உவமைகளை இயேசு கிறிஸ்து பேசுகிறார். It could be a long sermon, I think. ரொம்ப நீளமான ஒரு பிரசங்கமாக இருந்திருக்க கூடும். And he was listening to they were listening to the long sermon. அவர்கள் அந்த நீளமான பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. And soon after that, when they were facing the problem, they were not able to exercise their faith. அதெல்லாம் கேட்டு முடிச்சாலும் பிரச்சனை வந்த உடனே அவர்களுடைய விசுவாசத்தை அவர்களால் காண்பிக்க முடியவில்லை. Because they were focusing on the storm and they were focusing on the high waves. ஏனென்றால் அவர்களுடைய கவனம் முழுவதும் அந்த புயலின் மேலும் வந்த பேரலையின் மேலும் தான் இருந்தது. They tried their level best. They were gripped with fear and they were straining to stable the boat. அவர்கள் ரொம்ப பயந்து போய் எப்படியாவது அந்த படகை நிலைப்படுத்தணும்னு முயற்சி செய்கிறாங்க. But they were very much worried about their life. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். All of a sudden they have forgotten what Jesus told them. இயேசு கிறிஸ்து அவங்கள்ட்ட என்ன சொன்னாருங்கறத மறந்துட்டாங்க. In verse number 35 Jesus said where we are going. 35வது வசனத்துல இயேசு எங்க போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. That is very important. He said we will reach the destination. இயேசு கிறிஸ்து சொல்றார் நம்ம போய் சேர வேண்டிய இடத்தை போய் சேருவோம் அப்படினு சொல்லி. Whatever challenges you face in your life, remember the promises of God in your life. என்ன உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். Hope you have God had given you a word. உங்களுக்கு தேவன் ஒரு வார்த்தை கொடுத்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். Probably in the year beginning or in your prayer, in your personal prayer, have you received the word from God? ஒருவேளை இந்த வருடத்தின் ஆரம்பத்திலோ இல்ல நீங்கள் தனித்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரிடமிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டீர்களா? Yeah, if you have received that word in times of trouble like this, when you face the storm, instead of focusing on the storm, why don't you turn your attention to the word of God? ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தை கொடுத்திருக்கும் பட்சத்தில் இத்தகைய பிரச்சனைகள் வரும்பொழுது இந்த பிரச்சனைகளை நோக்கி உங்களுடைய கவனத்தை திருப்பாமல் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். Practically speaking, it's not super easy to do that. நாங்க சொல்றோம், ஆனா ரொம்ப எளிது கிடையாது. But you have to
put it that in your practice. அதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பயிற்றுவிக்க வேண்டும். Yeah. So why don't you focus on the word of God at the time? அந்த நேரத்துல நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். அவர் கொடுத்த promises நம்ம நினைக்கணும். There were times, when we reached UK, we were going through few challenges in our life. நாங்கள் இந்த UKக்கு வந்த பொழுது எங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில சவால்களை சந்திக்க நேரிட்டது. And we came to know there is a vacancy in the hospital where my wife, she is working. நான் வேலை பார்க்கிற இடத்திலே இன்னொரு வேலைக்கான வாய்ப்பு இருந்தது. So it was like a promotion for us. அது வந்த உடனேயே ஒரு 3 மாதத்திலே ஒரு பதவி உயர்வு. So we were praying about it, what we can do about. அதற்காக என்ன செய்யணும்னு சொல்லி ஜெபித்துக் கொண்டிருந்தோம். The system and everything is new to us here. எல்லாமே இங்க புதுசு. So it was like a great challenge in our life. எங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு சவாலாக இருந்தது இங்க வந்த உடனேயே. We heard that many people had applied for that post. அந்த வேலைக்கு अनेகர் அப்ளை செய்திருந்தார்கள். Still I remember one night I was after doing our family prayer, I was walking in that living room and I was praying to God. ஒரு நாள்ல நான் எங்களுடைய குடும்ப ஜெபத்தை முடித்துவிட்டு நாங்கள் தூங்க போன பிறகு என்னுடைய கணவர் நடந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். And I was praying and praying and praying and God gave me the word. அப்பொழுது என் கணவருக்கு தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தார். It's from the book of Isaiah. ஏசாயாவிலிருந்து ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தார். Immediately, I was clinging on to that word. அப்பொழுதே அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டோம். God said, I will go before you and will make the level ground for you. நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செம்மையாக்குவேன் என்ற வார்த்தையை தேவன் கொடுத்தார். When I share this testimony, even now I could feel that, the presence. இப்பொழுது சொல்லும் பொழுதே தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். So times like that, why don't you focus on the word of God and spend time in the presence of God? சவால்கள் வரும் பொழுது தேவனுடைய வார்த்தையை நோக்கி உங்களுடைய கவனத்தை திருப்பி தேவ சமூகத்திலே நம் நேரத்தை செலவழிக்க வேண்டும். See here in verse number 40, then Jesus asked the disciples, why are you afraid? Do you still have no faith? Mark chapter 4 verse number 40. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து கேட்கிறார், ஏன் பயந்தீர்கள்? Because the fear can supersede or dominate the faith. ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். When you are afraid about certain things, your faith may not work. நாம் பயந்து இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் வேலை பார்க்காது. At times, we could feel that. எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில சமயங்களிலே இது காணப்படும். When fear gripped our heart, when you are all alone in your life journey, and you are not able to say anything, pray anything, faith cannot work at that time. நம்முடைய வாழ்க்கையில நாம் தனிமையிலே பயணிக்கும் பொழுது, எதையும் யாரிடமும் சொல்ல முடியாத பொழுது, ஒரு சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது பயத்தினால் பீடிக்கப்பட்டோம் என்றால் விசுவாசம் வேலை செய்ய முடியாது. So Jesus is teaching few things to them. அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். And he is demonstrating in front of them. அவர்களுக்கு முன்பாக அவர் நடத்தி காண்பிக்கிறார். The God who created the way, the sea, the mountains, the nature we see here, the land and everything, he is with us all the time. இந்த அண்ட சராசரங்களையும் மலைகளையும் கடல்களையும் உண்டாக்கின தேவன் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். The word of God says, the Lord who created you, O Jacob, it is in Isaiah chapter 43 verse number 1 says, 43:1 says, ஏசாயா 43வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். Yes, fear not, the word fear not is coming there. Fear not. பயப்படாதே என்று சொல்லுகிறார். In the Bible we could read there are 365 times the word fear not is coming. 365 முறை வேத புத்தகத்திலே பயப்படாதே என்ற வார்த்தை வருகிறதாம். Every day you can take that word and you can confess, I will not. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்த வார்த்தையை நாம் அறிக்கையிட வேண்டும். And the following verse in Isaiah 43 verse number 2 says, when you pass through the waters, I will be with you. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். Literally they were crossing the lake at the time.
அவர்கள் அந்த நேரத்தில் அந்த கடலை கடந்து போய் கொண்டிருந்தார்கள். Yeah, the word of God says, when you pass through the waters, I will be with you, and through the rivers, they shall not overflow you. நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. Yeah, when you walk through the fire, you shall not be burned, nor shall the flames scorch you. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. So hold on to the word of God. தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். Yeah, at the time the storm means they could hear a loud noise, and they could see the waves also. So they were afraid at the time. அந்த நேரத்திலே சீடர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக பெரிதான அலை வந்தது. அலையின் ஓசையும் பயங்கரமாய் கேட்டது. But one thing I would like to tell you this evening. இந்த மாலை வேளையிலே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறோம். You will not drown inside the water. நீங்கள் தண்ணீர்களுக்குள்ளாக மூழ்கி போவது கிடையாது. Rather you will reach the destination soon. நீங்கள் சென்று சேர வேண்டிய அக்கறைக்கு சென்று சேர்வீர்கள். Yeah, that's what the word of God, that's what Jesus told to the disciples. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு சொன்னார். He told them, come on, let's go to the other side of the lake. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். That God, the same God, He is in our life boat also. நம்முடைய வாழ்க்கை படகிலும் அவர் இருக்கிறார் நம்மோடு கூட. He is traveling with us. ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பயணிக்கிறார். Though you cannot see Him with your physical eyes, நம்முடைய உலக பிரகாரமான கண்களினாலே அவரை பார்க்க முடியாவிட்டாலும், but you can feel His presence. அவருடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும். Yeah, I think today morning I was listening to a man of God. He was preaching about the storm. இந்த காலை வேளையில் என்னுடைய கணவர் ஒரு பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். புயலை பற்றியதான ஒரு பிரசங்கம். No, his sermon is about from the book of Revelation. He shared the illustration. It was very useful for me. அந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து பிரசங்கித்த பொழுது ஒரு இல்லஸ்ட்ரேஷனை சொன்னார். அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. Yeah, it's a beautiful illustration. True story what had happened in a believer's life. ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில நடந்த உண்மையான சம்பவம் அது. Once a lady, she traveled from Australia to New Zealand in a flight. ஒரு அருமையான சகோதரி ஆஸ்திரேலியாவிலிருந்து நியூசிலாந்து தேசத்திற்கு விமான வழியாக பயணம் செய்தார்கள். She is a very good believer. ஒரு நல்ல விசுவாசி அவங்க. And they were halfway to reach the New Zealand. நியூசிலாந்து போவதற்கு பாதி வழி போயிட்டாங்க. And they were facing a turmoil in the air. அங்கே நமக்கு தெரியும் விமானத்தில் போகும் பொழுது அந்த பயங்கரமான காற்றழுத்தம் ஏற்பட்டது. They had to pass through the strong thick clouds. அவர்கள் அந்த கடினமான மேகக்கூட்டத்தின் வழியாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. The cloud was electrified with lightning, thunder and everything. அப்பொழுது மின்னலும் இடியுமாக காணப்பட்டது. So the flight was tossed in the air pockets and the thick clouds. அந்த விமானம் அந்த ஒரு காற்றின் அந்த அழுத்தத்திற்கு நடுவாக சிக்கி திணறிக் கொண்டிருந்தது. Because it was a fierce storm. அங்கே ஒரு பெரிய புயல் ஏற்பட்டதினால இந்த காரியம் காணப்பட்டது. And as she was watching the other passengers in the flight, one person was sitting close to the window and she was also praying, muttering something. அங்கே அவர்கள் எல்லாரையும் பார்க்குறாங்க. அந்த பிரயாணிகள் எல்லாரையும் பார்க்கும் பொழுது ஒரு சகோதரி ஜன்னல் அருகிலே உட்கார்ந்து வாயில் ஏதோ முணுமுணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. And this sister went to her and she said, "Are you a Christian?" இந்த சகோதரி உடனே அவங்க கிட்ட போய் கேட்டாங்களா, நீங்க கிறிஸ்தவர்களா அப்படின்னு. And she said, "Yes, I am a believer. I am praying to God." அப்போ அவங்க சொன்னாங்களா, நான் ஒரு விசுவாசி, நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். And she said, why don't we join together and pray to God? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் ஜெபிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டாங்களா. Yeah, for a few minutes they united their hearts together and they were praying to God. அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து தங்களுடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்தி ஜெபித்தார்கள். There was a miracle after that prayer. There was a great calm. அவர்கள் ஜெபித்து முடித்த பொழுது அங்க ஒரு அமைதி நிலவியது. Yeah, the storm stopped and the flight could travel in a peaceful way. அவர்கள் ஜெபித்து முடித்த உடனே அந்த விமானம் பிரச்சனை இல்லாமல் போக முடிந்தது. And after some time again they faced the storm. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியுமாக இதே புயல் வந்தது. But both of them they had the faith in God. They were not afraid at all. அவர்கள் இருவருக்கும் விசுவாசம் இருந்தபடியால் அவங்க ரெண்டு பேரும் பயப்படவே இல்லை. So this sister asked the co-passenger, other sister, why don't you take a photograph of the storm outside?
அவங்க கேட்டாங்க, நம்ம வெளியில இருக்க இந்த புயலை ஒரு போட்டோ எடுத்தா என்ன அப்படின்னு. And she reached out her hand and she took a photograph through the window. அவங்க அந்த போட்டோ கையில வச்சு விண்டோ வழியாக ஒரு போட்டோ எடுக்கறாங்க மொபைல் வச்சு. So nowadays we have all the digital cameras and everything, the mobile phone and everything. In those days they didn't have these facilities. இது மாதிரி போன் இல்ல, கேமரா வச்சு எடுத்தாங்க. Yeah, so கேமரா வச்சு எடுத்தாங்க. So they gave it for the developing and the printout in the laboratory. நமக்கு தெரியும் அந்த காலத்துல வந்து இது மாதிரி இன்ஸ்டன்ட் போட்டோ எல்லாம் கிடையாது. சோ அவங்க லேப்ல கொடுத்து அதை கழுவி வாங்கினாங்க. And to their surprise, the owner, the shopkeeper, called this lady and she said, why don't you come to the shop and collect a photograph? No, you have to come to the shop. உடனே கொஞ்சம் ஒரு அடுத்த நாள் வந்துட்டு அந்த கடைக்காரர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரா, நீங்க வாங்க, நீங்களே வாங்க, வந்து போட்டோ வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாராம். Yeah, to their surprise he said, see, this is what the photograph looks like. இப்பொழுது பார்க்கும்பொழுது இந்த போட்டோ இப்படிதான் காணப்பட்டது என்று அவர் காண்பித்தார். Where did you take this photograph? எங்க எடுத்தீங்க இந்த போட்டோவை? Because they could see the image of God in that photograph, even though the face is not that much visible. And he said, it's so real. அங்கே பார்க்கும் பொழுது தேவனை போன்ற உருவம் அந்த மேகத்திலே காணப்பட்டது. அந்த போட்டோல முகம் தெரியவில்லை என்றாலும் அது ஒரு தத்ரூபமான ஒரு போட்டோவாக இருந்தது. The photo is so beautiful, even we could see that photograph in the internet. The photograph says, in the midst of storm, they could see the image of God in that. இப்பொழுதும் இன்டர்நெட்டில் அந்த போட்டோ இருக்கிறது. நாம் அந்த புயலின் நடுவிலே ஆண்டவருடைய உருவம் என்று அது எழுதப்பட்டிருக்கிறது. It shows all the time God is with us and he is controlling the situation in our life. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை அவருடைய கரங்களிலே வைத்திருக்கிறார். The first obstacle is fear. To overcome the fear, pray to God and cling on to the promises of God. முதலாவதான தடை பயம். அந்த பயத்தை மேற்கொள்வதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும், நம்முடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ள வேண்டும். There's a beautiful song. I was listening to that song and I was singing that song again and again, which written by Ron Hamilton. It's a hymn. ஒரு அழகான பாடல் இருக்கிறது. அதை இந்த நாளிலே அடிக்கடி பாடிக்கொண்டிருந்தார் என்னுடைய கணவர். The chorus part says, how can I fear? Jesus is near. He ever watches over me. அது இவ்வாறாக சொல்லுகிறது, இயேசு என்னோட அருகிலே இருக்கும் பொழுது நான் எப்படி பயப்பட முடியும்? அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். Worries all cease, he gives me peace. How can I fear with Jesus? எல்லா கவலைகளும் நின்று போய்விடுகிறது. அவர் எனக்கு சமாதானம் கொடுக்கிறார். இயேசு என் கூட இருக்கும் பொழுது நான் எப்படி பயப்பட முடியும் என்று. So in the first point, we would like to encourage you, no need to fear about anything. The God who created the universe, he holds our future also. எதற்காகவும் பயப்பட வேண்டாம். இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் நம்முடைய எதிர்காலத்தை தம்முடைய கரங்களிலே வைத்திருக்கிறார். Yeah, in the first point I would like to tell you one more verse. இன்னொரு வசனத்தையும் கூட சொல்ல விரும்புகிறோம். It is in 2 Timothy chapter 1 verse number 7. 2 தீமோத்தேயு 1:7 நாம் பார்க்கிறோம். For God has not given us a spirit of fear, but of power and of love and of a sound mind. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். Amen. Praise God. What a good Bible verse it is. We don't have the spirit of fear, but of power and of love. Excuse me. And of love. Amen. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். Second point is about doubt. The second obstacle is doubt. இரண்டாவதான தடை என்னவென்று பார்த்தோம் என்றால் அவிசுவாசம். சந்தேகம். சந்தேகம். Doubt is an uncertain feeling. சந்தேகம் என்பது ஒரு நிச்சயமில்லாத உணர்வு. Not sure about the things we are expecting. நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் என்பதை குறித்து ஒரு நிச்சயம் இல்லாமல் இருப்பதுதான் சந்தேகம். Yeah, it could be an obstacle அது தடையாக இருக்க முடியும் நம்முடைய விசுவாசத்திற்கு. Yeah, it is in James chapter 1 verse number 6 says, James chapter 1 verse number 6 says, யாக்கோபு 1:6 நாம் பார்க்கிறோம். But let him ask in faith with no doubting. And then he says, for the one who doubts is like a wave of the sea
that is driven and tossed by the wind. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். Usually when you pray, don't doubt about the things that you are expecting for. நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை குறித்து கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் நாம் ஜெபிக்க வேண்டும், கேட்க வேண்டும். Yeah, it may happen or it may not happen. Don't think like that. இது நடக்கலாம், நடக்காம போலாம், அப்படியெல்லாம் நினைச்சிட்டு கேட்க கூடாது. When you pray to God, put all your faith in God and leave everything into God's hand. எல்லாவற்றையும் அவருடைய கரங்கள்ல கொடுத்து விட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். Whatever he gives the best one for us. நமக்கு அவர் கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் மிக சிறந்தவற்றை தான் கொடுக்கிறார். Yeah, are you worrying about your studies, higher studies, or your job? Are you worrying about the pandemic situation that you are going through? Without doubt pray to God. God will deliver you. நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தோ, உங்களுடைய படிப்பை குறித்தோ, வேலையை குறித்தோ, இல்லை இந்த கொள்ளை நோயை குறித்தோ கவலையோடு இருக்கிறீர்களா? சந்தேகப்படாமல் தேவனிடத்திலே கேளுங்கள். Yeah, when this COVID had started, we thought within few months it will be over. இந்த கொரோனா ஆரம்பித்த பொழுது நாம் நினைத்தோம் 2-3 மாசத்துல எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு. Yeah, my friend in India, he said, Pastor, within 3 months it will be over. எங்களுடைய நண்பர் ஒருவர் சொன்னார் 3 மாசம் தான் பாஸ்டர் சரியாயிடும் அப்படின்னு சொன்னார். I said, let's hope for that. We have to hope for the good things to happen. நாம் நல்ல காரியங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டும் என்று சொன்னோம். But it's going on and on. இது போய்கிட்டே இருக்கிறது. But never give up. Never give. When you pray to God, I want to tell you, never give up, never ever quit. ஆனா இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்பொழுது சோர்ந்து போயிராதீங்க, நிறுத்தி விடாதீங்க நீங்க கேட்பதை. We read in the history in the 15th century people had struggled with another plague. 15வது நூற்றாண்டில் இன்னும் ஒரு பெரிய பிளேகினாலே ஜனங்கள் பாதிக்கப்பட்டார்கள், ஒரு கொள்ளை நோயினால. And following years also people had struggled with other disease and plagues. அதற்கு அப்புறமும் மனித குலம் பல விதமான கொள்ளை நோய்களை பார்த்திருக்கிறது. Though the human kind had they had gone through all these tough situation, all these plagues, God had helped the people to come out of the struggle and the problem. மனித குலம் இத்தகைய காரியங்கள் வழியாக கடந்து போயிருந்தாலும் அதிலிருந்து வெளியேறுவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். So we believe that God will help us to come out of this problem also. இந்த பிரச்சனையிலிருந்தும் தேவன் நம்மை விடுவித்து கொண்டு வருவார். But the point is, when you pray to God, without doubt, ask the things to God. நீங்கள் சந்தேகப்படாமல் தேவனிடத்திலே காரியங்களை கேட்க வேண்டும். Are you asking for wisdom? நீங்கள் ஞானத்தை கேட்கிறீர்களா? Are you asking for healing from God? சுகத்தை கேட்கிறீர்களா? Are you asking for a good life? உங்களுடைய நல்ல வாழ்க்கைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? Are you asking for a supernatural miracle? ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்திற்காக காத்திருக்கிறீர்களா? In your prayer, when you pray to God, think He is the King of Kings, He is the Master over everything, He is the Lord of Lords. So without any doubt, ask God. உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் இப்படியாக கற்பனை செய்து அவர்தான் ராஜாதி ராஜா, எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் என்று நினைத்து நாம் அவரிடத்திலே கேட்க வேண்டும். Let me give you one example from the Bible about doubt. ஒரு உதாரணத்தை கொடுக்கிறோம் சந்தேகத்தை குறித்து. It is in Genesis chapter 17. 17வது அதிகாரம் ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம். Verse number 17. 17வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். When God spoke to Abraham, He said, "You'll have a son in due time." ஆபிரகாம் இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற நேரத்திலே உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று. What happened? Then Abraham fell on his face and he laughed and said in his heart, shall a child be born to a man who is 100 years old? அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு. It is a fact, Abraham was thinking about the fact, and shall Sarah, who is 90 years old, bear a child? ஆபிரகாம் நினைத்தது எல்லாமே பாத்தீங்கன்னா உண்மையான விஷயங்கள் தான். சாராளுக்கு ஏற்கனவே 90 வயது ஆகிவிட்டது. The thing is, we always use the logical reasoning. நம்முடைய உலக பிரகாரமான அறிவை கொண்டு நாம் அநேக காரியங்களை யோசிப்போம். And we think about the human limitation also. மனிதருக்கு இருக்கிற அந்த எல்லைகளை குறித்தும் நாம் யோசிப்போம். But one thing you should keep in our mind. நம்முடைய எண்ணத்திலே ஒரு காரியத்தை நாம் வைத்திருக்க வேண்டும். The God whom we worship, the God, who is leading us, He is beyond
the human limitation. He is beyond the time and space and everything. Amen. நாம் சேவிக்கிற இந்த தேவன் மனிதனுக்கு இருக்கிற வரைமுறைகளுக்கெல்லாம் மேற்பட்டவர், நேரத்திற்கும் அவர் சமயங்களுக்கும் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர். This morning we were listening to the sermon. Sister Gwanda, she preached about waiting upon God. She mentioned about 1,000 years is like one day to God. இந்த காலை வேளையிலே நாங்கள் இந்த சபையிலே இன்னொரு ஆராதனையில் பங்கு பெற்ற பொழுது அருமையான சகோதரி குவண்டா அவர்கள் ஒரு பிரசங்கத்தை செய்தார்கள். அதில் தேவனிடத்தில் காத்திருப்பதை குறித்து சொன்ன பொழுது 1000 வருடங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு நாளை போல என்று சொன்னார்கள். It shows he is beyond the time and everything. நம்முடைய நேர வரைமுறைகளுக்கு மேற்பட்டவர் அவர். For him 10,000 years are like just 10 days. Okay. 10,000 வருடங்கள் 10 நாள் போல தான் அவருக்கு. So Abraham was using his logical reasoning and other facts and the limitations, and he thought it will not happen in my life. ஆபிரகாம் வந்து என்ன நினைச்சார், எப்படி இவ்வளவு வயசான எனக்கு இது நடக்க முடியும் என்று நினைத்தார். And still after all these incidents, God had changed him and made him the father of faith. Amen. எல்லாவற்றுக்கும் பிறகு ஆண்டவர் ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பனாக மாற்றினார். Isn't it wonderful? Amen. ஒரு அருமையான விஷயம் அல்லவா? Sometimes we also doubt on God and God's promises. சில நேரங்களிலே தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நாமும் சந்தேகிப்பது உண்டு. He is a good God. He won't reject us for our our weaknesses and failures in our life. நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பலவீனங்கள் வரும்பொழுது அவர் நம்மை தள்ளி விடுகிற தெய்வம் அல்ல. God made Abraham the father of nations and father of the faith. ஆபிரகாமை தேவன் ஜாதிகளுக்கு தகப்பனாகவும் விசுவாசிகளின் தகப்பனாகவும் மாற்றினார். So in the second thing I would like to encourage you, when you have doubt, in your prayer, focus on God and then ask God to do for the miracles. It will happen soon. நீங்கள் அவிசுவாசத்தை நீங்கள் சந்தேகப்படும் பொழுது தேவனுடைய தன்மையை குறித்து தியானியுங்கள். In the second point, avoid logical reasoning. ரொம்ப மனிதனுடைய புத்தியை உபயோகித்து யோசிப்பதை நிறுத்தி விடுங்கள். Instead of using the logical reasoning, simply believe in God. தேவனை நீங்கள் அப்படியே விசுவாசியுங்கள். As I said, the God who asked the disciples, told the disciples, let's go to the other side of the shore. He is with us all the time. அக்கரைக்கு போவோம் என்று தம்முடைய சீடர்களிடத்திலே சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். The third obstacle is unbelief. மூன்றாவதான தடை என்னவென்று பார்த்தோம் என்றால் அவிசுவாசம். Unbelief is believing something other than what God says. தேவன் சொல்வதை தவிர மற்ற காரியங்களை விசுவாசிப்பதுதான் அவிசுவாசம். That's what the simple definition I can give you. அதுதான் எளிமையான ஒரு அதுக்கான விளக்கம். Unbelief is believing something other than what God says. தேவன் சொல்லுகிறதை தவிர மற்ற எதையாவது விசுவாசிப்பதுதான் அவிசுவாசம். Let me give you one verse for the third point. மூன்றாவது குறிப்புக்கு ஒரு வசனத்தை சொல்லுகிறோம். Mark chapter 9 verse number 17. மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 17வது வசனம். Let me read verse number 17 to you. 17வது வசனத்தை நாம் படிப்போம். Mark chapter 9 verse number 17. Then one of the crowd answered and said, Teacher, I brought you my son who has a mute spirit. I'm sorry, I have to read the next verse also. 18. 18 and then other verses also. I'm sorry. Wait a minute. Okay. 23 and 24. I'm sorry. Mark chapter 9 verses 23 and 24. Jesus said to him, If you can believe, all things are possible to him who believes. Immediately the father of the child cried out and said with tears, Lord, I believe. Help my unbelief. மார்க் 9வது அதிகாரம் 23 24 நாம் வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். It is possible to have faith, and then in the meantime sometimes we struggle with unbelief also. நாம் விசுவாசிக்கிறோம்னு சொல்றோம், ஆனாலும் அதே நேரத்துல நம்ம அவிசுவாசத்தோடும் போராடுகிறோம். Because human mind says it will not happen, it will not, it's not possible. ஏனென்றால் நம்முடைய மனித மூளை சொல்லும் அது நடக்காது,
நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு. Yeah, when he came to God, when he came to Jesus, Jesus rebuked that spirit, and that young boy, he got delivered from the problem. ஆனால் இயேசுவிடத்திலே அந்த மகனை கூட்டி வந்த பொழுது இயேசு அந்த ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ என்று கட்டளையிடுகிறார். அந்த மகன் சுகமடைகிறான். In the third obstacle, I have found out a point here. மூன்றாவது தடை வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? You go to the presence of God. தேவனுடைய சமூகத்திற்கு செல்ல வேண்டும். You unload all your burden to God. ஆண்டவரிடத்தில் உங்களுடைய எல்லா பாரங்களையும் இறக்கி வையுங்கள். As this man, he came to God, he came to the presence of God. இந்த மனிதன் தேவனுடைய சமூகத்திற்கு வருகிறான். Yeah, so unload all your burden to God. ஆண்டவரிடத்தில் உங்களுடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைங்க. Yeah, God knows everything. God knows your situation. God knows your background. God knows your struggle, your pain and everything. உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். Sometimes you think I'm all alone and I am crying all alone, and God knows your tears. நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், நான் தனிமையிலே இருக்கிறேன், என்னுடைய கண்ணீர் யாருக்குமே தெரியாது என்று. ஆனால் தேவன் உங்களுடைய கண்ணீரை அறிந்திருக்கிறார். So in these three obstacles, as I told you, fear, doubt and unbelief, you have to use the promises and you have to pray to God. Number 2, you should remember the same God, he is in your boat, he is coming along with you. And then number 3, I told you, come to the presence of God and unload all your burden to God. உங்களுக்கு இந்த மூன்று தடைகளும் விசுவாசத்திற்கு எதிராக வரும் பொழுது, பயம், சந்தேகம், அவிசுவாசம், இது மூன்றும் வரும் பொழுது நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும், தேவனுடைய பிரசன்னத்திற்கு வர வேண்டும். அவ்வாறு வரும் பொழுது நாம் இதை மேற்கொள்ள முடியும். Yeah, thank you so much. God bless you. We are going to wind up the service with a word of prayer. நாம் ஜெபத்தோடு கூட முடிக்கவிருக்கிறோம். Yeah, Heavenly Father, thank you so much for your precious word. ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. As we read in Mark chapter 9, we also pray many a times we are having this problem in our life, oh God. We are struggling with unbelief, oh God. மார்க் 6வது அதிகாரத்தில் நாங்கள் வாசித்தது போல அநேக நேரங்களில் அவிசுவாசத்தோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். Lord, help us to overcome that unbelief, doubt and fear in our life, oh Father. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயம், சந்தேகம், அவிசுவாசம், இதை மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us to focus on the word of God. Help us to focus on the promises that you have given to us. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் பிடித்துக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். We pray for all the families, those who are watching and listening to us now. எங்களோடு கூட இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Help them to come out of fear, oh Father. பயத்திலிருந்து வெளியே வர உதவி செய்யுங்க. Yeah, give them your strength to overcome the fear, oh God. ஆண்டவரே, இந்த பயத்தை மேற்கொள்வதற்கு உம்முடைய பலத்தினால் நிரப்புங்க. Thank you, Jesus. Thank you. We want to give you thanks for everything. எல்லாவற்றுக்காகவும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. Lord, we pray for the families. You protect them. You be with them, oh God. ஆண்டவரே, இந்த குடும்பங்களை நீங்க ஆசீர்வதிங்க, அவர்களோடு கூட இருங்க. Lord, you heal them, oh Father. Answer their prayers, oh God. அவர்களுக்கு சுகம் கொடுங்க, அவர்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுங்க அப்பா. Yes, Father, protect them wherever they go, oh God. எங்கு சென்றாலும் உம்முடைய தெய்வீக பாதுகாப்பு இருக்கட்டும். As Moses prayed, we also pray, let your presence go before us, oh God. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. Yes, Father, let your presence go before us, oh God. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பதாக செல்லட்டும் சுவாமி. Lord, today we pray for this church building and the members also. Bless them, oh God. ஆண்டவரே, இந்த சபைக்காகவும் இந்த சபையின் உறுப்பினர்களுக்காகவும் மறுபடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம், அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். Amen. We give you glory, honor and praise. உமக்கே எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen. May the grace of our God and love of our Father and the sweet communion of the Holy Spirit be with us forever and ever. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றென்றும் சதா காலங்களும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you. Have a blessed week. We'll see you next Sunday also. அடுத்த வாரம் சந்திப்போம். Amen. Thank you.